சிவாய நமஹ. ஆதிசைவர் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடியதான விஸ்வாவசு வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. ஏன் அப்படின்னா நவகிரகங்களிலே சனி பகவான் தான் ரொம்ப பொறுமையாக ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சஞ்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது சற்றே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 2.5 வருடங்கள் ஆகும் அவருடைய ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. அவர் நம்ம ராசியில் இருக்கிறதுக்கு முன்னாடி ராசி, நம்ம ராசிக்கு வர்றது, நம்ம ராசிக்கிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறது அப்படின்னு இந்த 7.5 வருடம் போகுது இல்லைங்களா. அதைத்தான் 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படியாக இந்த சனி பயிற்சி இப்போ இந்த வருடம் நடக்குதுங்க. இப்படியான இந்த சனி பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சனி பயிற்சி நடக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படியான ஒரு சனி பயிற்சி. நல்லா புரிஞ்சுங்க, வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பெரும்பாலும் அநேகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோவில்களிலும், முக்கியமாக நவக்கிரக கோவில்கள், திருநள்ளாறு கோவில், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் இந்த வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதனால் நாம் பெரும்பாலும் அனுஷ்டிக்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான இந்த சனி பயிற்சிங்கிறது தான் இந்த தேதி. ஆல்ரெடி திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி நடந்துருச்சு, அது வேறு. அதனால் வாக்கிய முறைப்படி என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு ஆயுட்காரகனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடியதான திடீர் விதமான மாற்றங்கள், விபத்துக்கள், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணக்கர்த்தாவாக சனி பகவான் இருக்காருங்க. அதனால் சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியமானது. அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய நாள் அப்படிங்கிறதுல தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா அன்றைய தினம் ஒரு துடக்கான நாள். அதனால் அன்றைய தினம்ங்கிறதுல நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேணும் அப்படிங்கிறது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அன்றைய தினம் அதிகமாக பெருமாளை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரியவங்க வச்ச ஒரு வகுப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த சனி பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடியது. நமக்கிட்ட வேலை செய்கிறவங்க, வேலையாட்கள் மூலமாக நமக்கு ஒரு நன்மையை தரணும்னா அதுக்கு சனி பகவான். நல்ல இரும்பு சார்ந்த வியாபாரம் நல்லா செழுமையாகணும்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம். நல்ல ஒரு முதலீடு செய்திருக்கோம், அந்த முதலீடு நல்லா வியாபார அபிவிருத்தி ஆகணும், நிறையா நபர்கள் நம்மளை தேடி அந்த வேலைக்கு வரணும், நல்ல ஆட்கள் வேலைக்கு நம்ம அமர்த்த வேணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த சனி பகவான் முக்கிய காரணகர்த்தாவாக வருகிறார். அதனால் சனி பகவான் நம்ம ஒரு முதலாளிக்கும் அந்த முதலாளித்துவமான அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளுக்கும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் அன்பு தரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய அந்த பெயர்ச்சினாலே உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், இது என்ன மாதிரியான இம்பேக்ட் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும், எதையெல்லாம் உங்களுக்கு நன்மைகள், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களை செய்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கும்பராசிக்கு உண்டான பலன்கள் இந்த சனி பயிற்சினால் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் போகின்ற போக்கிலே இருக்கிறார். அது என்னங்க போகிற போக்கில் இருக்கார் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு பாத்த சனி அப்படின்னு பேர். பாத்த சனி அப்படின்னா இந்த 7.5 வருஷம் சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா, அதில் முதல்ல வரக்கூடியதுக்கு அது 12ல் இருப்பார். அப்போ சனி, அதற்கு விரய சனி அப்படின்னு பேர். அப்புறம் உங்களுடைய வீட்டுக்கு உட்காருவார், அதற்கு ஜென்ம சனி அப்படின்னு பேர். பக்கத்தில் போய் உட்காருவார், உங்கள் பக்கத்து வீட்டில் உட்காந்துருப்பார், அதற்கு பாத்த சனி அப்படின்னு பேர். அடுத்த இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா விமோச்சனம் ஆகிடுவார். சரி, இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பாத சனி என்னங்க செய்யும் அப்படின்னா, சனி பகவான் உங்கள்கிட்ட ஓரளவுக்கு கொஞ்சம், ஏன்னா அடுத்த ஏற்கனவே 5 வருஷமாக புரட்டி எடுத்துட்டார், வறுத்துட்டார். அதனால் வரக்கூடிய காலத்தில் ஓரளவுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய பரிதாபத்துடன் உங்களை பார்ப்பார். அதனால் ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும், நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு. ராசிநாதனே சனி இல்லையா, 2ல் போகிறார் இல்லையா, பொருளாதார வளர்ச்சிகள் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா தாம் தூம் மூமெண்ட்டு ஓட்டு செலவு பண்ணிட்டீங்க, இன்னும் பிரச்சனை ஆகி போயிடும். அதனால் செலவை ரொம்ப கவனமாக பாருங்கள்.
இல்லை மிக மிக முக்கியமானது கும்பராசிக்காரங்களுக்கு என்னன்னா, திருவள்ளுவர் சொன்னது போல யாகாவார் ஆகினும் நாக்காக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிலுக்கு பட்டு. அதனால் ரொம்ப கவனமாக பேசுங்க. 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம், வாயில் சனி இப்போ உங்களுக்கு. அதனால் எதையாவது பேசுகிறீங்களா ரொம்ப கவனமாக பேசணும். இல்லை பேசாமலே விட்டுடுறீங்களா ரொம்ப நல்லது. அப்படித்தான் நீங்கள் போகிறது நல்லது. கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் உட்காந்துருக்காரு. கூடுதலான ஒரு நல்ல விஷயம் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலத்தில் குரு பகவானும் உங்களோட 6ல் இருந்தாலும் 10ஆம் மாதத்துக்கு மேலே 7ஆம் பாவத்துக்கு போயிடுவார். 2ஆம் அதிபதி 6லையும் 7லையும் இருப்பது நல்லது. அது தொழில் வளர்ச்சியாகட்டும், தெய்வ வழிபாடுகள் கிடைப்பதாகட்டும், அதே மாதிரி தெய்வ வழிபாட்டிற்கினுடைய உங்களுக்கு அந்த தன்மைகள் கிடைப்பதாகட்டும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லை முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய 7ரை சனியினுடைய சனிக்கு கிடைக்கிறதுனால கெடுபலன் குறையும். என்னங்க குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் சொல்கிறீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் தான் பலன் 100% சொல்ல முடியும் நம்மளால். இல்லைனா இது கொடுக்குன்னு சொல்லுவான், இன்னொரு கிரகம் தடுத்துட்டு உட்காந்துரும். இல்லை ஒன்றும் இருக்காதுங்கன்னு சொல்லிட்டு இருப்போம், இன்னொரு கிரகம் அள்ளி கொடுத்துட்ருக்கோம். இப்போ எல்லாத்தையும் பார்த்து தான் பலன் சொல்லணும். இல்லை ஒன்றை வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. அதேமாரி கும்பராசிக்காரங்களுக்கு இது மாதிரி நல்ல அமோகம், நல்ல வளர்ச்சி, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், குழந்தை கிடைப்பது, தெய்வ வழிபாடுகள் கிடைப்பதுன்னு போல் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கிதுங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அதுவும் பெண்ணாக இருக்கீங்க, கல்யாணம் ஆன பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிடணும், பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிடணும். என்ன சுவாமி எங்களுக்கு மட்டும் 2 சொல்லி எங்களுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பெண்களுக்கு கொஞ்சம் கடமைகள் அதிகம். அதனால் பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிடணும், புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிடணும். அதில் ஆண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியமாக குலதெய்வத்தை கும்பிடுங்க. முடிஞ்சால் அங்கேயே போய் அந்த சுவாமியை வழிபாடு செய்து பிள்ளையார் பிடிச்சி மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி கும்பிட்டு அந்த பானையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுத்தம் செய்து அங்கேயே விறகு ஏற்றி பொங்கலை வைத்து நல்ல வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் நிச்சயமாக கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. சிவாய நமக.